சிரிப்பு இது ஒரு கலாட்டா குடும்பம். காதலிச்சு ஏமாத்திட்டு போயிட்டான் சார். அவன் உன்னை காதலிச்சு நீ ஏமாந்து போயிட்டியா? நியாயமா நீ அவனை காதலிச்சு அவன் தான் ஏமாந்து போயிருக்கணும். விளையாடாதீங்க கணேஷ். இவங்க 2 பேரையும் நீங்க தான் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும். ஆமா, உங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? இவங்க 2 பேர் காதலிச்சதுக்கு எவிடன்ஸ் வேணுமா? எவிடன்ஸ் கேக்குறாங்களா? ஆமா, அந்த பையன் உனக்கு ஏதாவது லவ் லெட்டர் எழுதிருக்கானே? அதெல்லாம் இல்ல சார். போட்டோ மட்டும் எடுத்திருக்காரு சார். போட்டோ 2 பேரும் சேர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல சார், அவர் தனியா நின்று எடுத்திருக்காரு சார். தனியா போட்டோவா? ஹால் டிக்கெட்டுக்கா? எங்க போட்டோ? நல்ல லவ் தனித்தனியா போட்டோ எடுத்திருக்கீங்களா? கலக்குறீங்க. கொடு. என்னம்மா அது ஓஞ்சாடியா இருக்கு? ஐயோ சார், இது ஏன் போட்டோ சார். ஓ, இது உன் போட்டோவா? ஓ. ஆமா, உங்க அப்பா பேர் என்ன? எங்க இருக்காரு? எவிடன்ஸ் ஏகாம்பரம், அண்ணா நகர். எவிடன்ஸ் ஏகாம்பரம், அண்ணா நகர். நோ, எவிடன்ஸ் இல்லாத எந்த விஷயத்தையும் இந்த ஏகாம்பரம் நம்ப மாட்டான். ஏங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எவிடன்ஸ் இல்லாத இந்த வீட்டுக்குள்ள நாங்க நுழைய முடியுமா? எவிடன்ஸோட தான் வந்திருக்கோம். எஸ். அட, என் பையன் மாதிரியே இருக்கு. உங்க பையன் மாதிரியே இல்ல, இது உங்க பையனே தான். இந்த பொண்ணு பாத்தீங்களா? இந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. ஆனா இது இந்த பொண்ணு தான். ராஸ்கல். ஏங்க, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தாக ராஸ்கல் திட்டுறீங்க? உன்ன நான் திட்டலப்பா, என் பையனை சொன்னேன். குமார். ராஸ்கல். ஓ, உங்க பையனா? குமார், என்னடா இதெல்லாம்? அது வந்து அவங்க சொல்றதெல்லாம் நிஜமா? ஆமாப்பா. என்கிட்ட ஏன்டா சொல்லல? இல்லப்பா, இந்த பொண்ணை ஏமாத்தணும்னு நான் நினைக்கல. கல்யாணத்தை நீங்க ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியல, அதனால தான்ப்பா. என்னடா நீ இவ்வளவு நல்ல பொண்ணா நான் வேணான்னு சொல்லுவேனா? அப்புறம் என்னம்மா மனசு மதுல டக்குன்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஏய், நீ ஏன் அலையிற? நீ விழுமா. நல்லா இருக்கு, நல்லா. அப்புறம் என்ன, கிடுகிடு உள்ள போய் விளக்கு ஏத்திட்டு வா. போ. ஏற்கனவே விளக்கு ஏத்திட்டேன் சார். லைட் அணைச்சிட்டு மறுபடியும் ஏத்திட்டு வா. இதெல்லாம் உனக்கு சொல்லணுமா? ஏய், போயா, பின்னாடியே போ. உழைக்கிற வழியே போ. கொஞ்சம் இருப்பா. கொஞ்சம் என்னங்க, முழுக்கவே இருந்து விருந்து சாப்பிட்டு போறாங்க. என் ஒய்ஃப் வந்துட்டோம், அவகிட்டே சொல்லிட்டு போனா நல்லா இருக்கும் இல்ல? அப்படியா? உங்க ஒய்ஃப் எப்போ வருவாங்க? கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எங்க போயிருக்காங்க? பிரசவத்துக்கு போயிருக்காங்க. இது பிரசவத்துக்கா? என்னங்க, அப்பாவும் பையனும் ஒரே நேரத்துல? என்னங்க இது? ஐயோ, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல என் ஒய்ஃப் நர்ஸா வேலை பாக்குறா. அப்படியா? ஒரு நிமிஷத்துல மிரட்டிட்டீங்களே. என்னம்மா நீ சும்மா இரு. அப்போ நீங்க உங்க ஒய்ஃப் வந்தோடனே நீங்களே சொல்லிடுங்க. சரி. இதோட இம்சை தாங்க முடியல. நான் வரட்டுங்களா? வரேன். ஓ, அப்படி இப்படி எவிடன்ஸ் காமிச்சு எல்லா விஷயத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டான். என்ன பெரியா நீ ஏ எப்படியா அது 2 பேருடைய போட்டோ சேர்த்து வச்சு ஒரு கல்யாணத்தையே முடிச்சிட்டியே? அது ஒரு பெரிய டெக்னிக். இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது புரிஞ்சுக்கிறதுக்கு மூளை வேணும். நீ விட்டுரு. கணேஷ், என்ன? எனக்கு ஒரு ஆசை. சொரண்டணுமா? சொரண்டிக்க. அது இல்லைங்க, நீங்க நானும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும்? நீயும் நானும் சேர்ந்து போட்டோ எடுத்து அதை பிரிண்ட் போட்டு எவிடன்ஸ் ஏகாம்பரத்துக்கிட்ட கொடுத்து என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டு அப்படியே வாயில பீடா மாதிரி போட்டு முழிக்கலான்னு பாக்குறியா? நோ, நெவர். ஐ எம் சாரி. என்ன விட்டுரு. கணேஷ், கணேஷ், ச்சே, தப்பிச்சிட்டாரே. டேய், ஏன் தலை ஏன்டா சொல்லிடுற? சாரி. டேய், என்னடா மாறி மாறி சொல்லி நிக்கிறீங்க? என்ன மேட்டர் சொல்லுங்கடா. கணேஷ், என்ன? நானும் சொல்ல வேணான்னு பார்த்தேன். சரி, சொல்லாத. என்னால முடியல. சொல்லு. நீ பல பேருடைய வெறுப்பை சம்பாதிக்கிற. நான் என்னடா பண்றது? சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா நீ ஏதாவது சம்பாதிக்கணும் நாங்க இதை சம்பாதிச்சேன் போல இருக்கு. சுமாரா பக்கத்து முருகேசன் 2 நல்ல காரியம் பண்ணானா? அவனை ஏன்டா அடிச்ச? அவன் என்ன பண்ண உனக்கு தெரியுமாடா? என்ன பண்ணான்? ரோடு நடுவுல ஒரு பெரிய பாறாங்கல் இருந்தது, அதை தூக்கி ஓரமா போட்டிருக்கான். நல்ல காரியம் நம்பர் 1. ஆமா, ரோடோரமா ஒருத்தன் தலையில ரத்தத்தோட இருந்தான். அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தானா. நல்ல காரியம் நம்பர் 2. அறிவு இருக்கா? இந்த கல்லை தூக்கி அவன் தலையில போட்டதே முருகேசன்டா. அவனை சும்மா விட சொல்றியா? இதை கேட்க மாட்டான். அப்புறம் கெட்ட கோவம் வரும் எனக்கு. அபாசம் வாழ்க! அபாசம் வாழ்க! அபாசம் வாழ்க! அபாசம்! சும்மாரியா? ஆபாசம் வாழ்க, ஆபாசம் வாழ்கங்கிறீங்க. உங்களுக்கு என்ன சென்சார் பிடிக்கலையா?
நீங்க முதல்ல சரின்னு சொல்லுங்க. எதுக்கு சென்சார் வாடாங்கணுமா? அது இல்ல தலைவரே, இந்த பெண்கள் கிட்ட மாட்டிட்டு தவிக்கிற எங்களா மாதிரி ஆண்களை பாதுகாக்க ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நீங்க தான் தலைவர். கை தட்டிக்கலாம். அவாசம் அவாசம். சும்மா இருயா. மாலையை போட்டு தலைவர்னு சொல்லி மாட்டி விடாத. இதெல்லாம் சரியா வராது. வேணாம். குழந்தை அழுவுது. ஒரே உதவு. என்னடா மேட்ரு? டேய் என் பொண்டாட்டிட்டு இருந்து என்ன காப்பாத்துறக்காவது நீ தலைவனாடுறா ப்ளீஸ்ரா. அப்படியா சொல்ற? ஓகே. ஆபாச தலைவர் வாழ்க. ஆபாச தலைவர் வாழ்க. ஆபாச தலைவர் வாழ்க. ஏய் சும்மா இருங்கயா. ஆபாச தலைவர் வாழ்கவா? பார் அவ்வளவு கூடாத. வெறும் தலைவர்னு சொல்லு. ஓகேயா? இந்த சங்கத்துக்கு தலைவர் ஆக்கிட்டீங்க. அதே போல செயலாளர், பொருளாளர் அந்த பதவியும் நானே வச்சுக்கிறேன். நீங்க எதை வேணாலும் வச்சுக்கங்க. ஆனா நம்ம சங்கத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி கொடுத்தீங்கன்னா போதும். கண்டிப்பா நடத்துறோம். இத பாருப்பா, கணேச தலைவராயிட்டான். இனி நம்ம சங்கத்துக்கு நிறைய மெம்பர்ஸ பிடிக்கணும். ஆமா, நான் கூட பாதிக்கப்பட்ட கன்னி பசங்களாம் பிடிப்பேன். நான் பாதிக்கப்பட்ட புருஷமார்களை பிடிக்கிறேன். ஏய் நீ என்ன பிடிக்கிறது? நீ தான் முதல் லைஃப் மெம்பர். இது பாருங்க, இனிமே இவங்க சொல்றபடி நீங்க கேட்கணும். ஓகே? கிளம்புங்க. வாங்கப்பா வாங்கப்பா. வாங்க வாங்க. நீயா? அதெல்லாம் பண்ணாத. வாய்ப்புடி போயிடும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க ஆபாசத்துக்கு இனிமே நான் தான் கோபாசே. கோபாசேவா? கொள்கை பரப்பு செயலாளர்னு சொன்னேன். உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கு தான் நானே இந்த சங்கத்துக்கு தலைவராயிருக்கேன். வரட்டா? நீங்க முதல்ல தலைவராயிருக்கீங்க. என் வீட்டுக்கு வந்து ஒரு கப் டீ சாப்பிட்டு தான் போகணும். ஏமா இப்பதான் ஒரு சங்கம் ஆரம்பிச்சு தலைவராயிருக்கேன், உடனே டீ பார்ட்டி வைக்கிறியே? வேணாமா, என்ன விட்டுடு. ஏங்க, டீ பார்ட்டிக்கு தானே கூப்பிட்டேன். அதுக்கே அவர் இப்படி பயந்துட்டு ஓடுறாரு. நாட்டுல வர எதுக்கு தான் பயப்படணும்னு இல்லை. கணேஷ் எங்க வந்தது இவர் தைரியம்? ஒண்ணு ராதா சீதா, நீ ஆபீஸ் போற நேரத்துல கையெல்லாம் நீட்டாத, அப்புறம் கதை கந்தலாயிடும். என்ன கதை கந்தலாயிடும்? ஐயோ ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. நாங்க வந்துட்டோம். இனிமே நீங்க அவரை அடிக்க கூடாது. நாங்க தான் அடிப்போம். நாங்க தான் தடுப்போம். ஏமா ஒரு புருஷனை குடும்பப்படுத்துறதுக்கு ஒரு அளவே கிடையாதா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னமா 1000 இருக்கும்? இது வரைக்கும் 900 தடவை அடிச்சிட்டேன். இன்னும் 100 தான் பாக்கி இருக்கு. இந்த பாருங்க, நாங்கெல்லாம் ஆபாசத்தை சேர்ந்தவங்க. ஆபாசமா? ஆண்கள் பாதுகாப்பு சங்கம். அதைத்தான் நாங்க சுருக்கி ஆபாசம்னு வச்சிருக்கோம். இத பாருங்க, இது என் வீட்டு பிரச்சனை, என் புருஷன். நான் அடிப்பேன், உதைப்பேன். அதை கேட்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நேத்தி வரைக்கும் எங்களுக்கு அந்த உரிமை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து உங்க புருஷன் ஆபாசத்துல ஒரு மெம்பர் ஆயிட்டாரு. அதனால நாங்க தட்டி கேட்க வந்திருக்கோம். இதை நாங்க சும்மா விட போறது இல்ல. புருஷனை கை நீட்டி அடிச்சதுக்காக மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. யோ, என்ன எல்லாரும் கலாட்டா பண்றீங்க? அப்புறம் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். போலீஸ்க்கா? ஏமா போன் பண்ணணும்? இதோ பாருங்க, எவிடன்ஸ் ஏகாம்பரம் கான்ஸ்டபிள் இங்கேயே நிக்கிறார். அவரும் ஆபாசத்துல ஒரு மெம்பர். அப்ப நான் மன்னிப்பு கேட்கலனா திரும்பி போயிடுவோம். இங்கேயே இருந்து பிரச்சனை பண்ணுவோம். மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு. சரி சரி, உள்ள வாங்க. தேங்க் யூ. உங்கள இல்ல, நீங்க உள்ள வாங்க. நான் உள்ள வர மாட்டேன். உள்ள கூட்டி போய் அடிப்பேன். நீ எல்லாத்துக்கு முன்னாடியே இங்கே மன்னிப்பு கேளு. இங்கே மன்னிப்பு கேளு. இங்கே மன்னிப்பு கேளு. இங்கே மன்னிப்பு கேளு. என்ன முறைகிற நீ? முறைகிறாங்கப்பா. முறைக்காதே முறைக்காதே, ஆம்பளைங்கள முறைக்காதே. மன்னிப்பு கேட்டுரு. மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள். மன்னிப்பு கேள். மன்னிச்சிருங்க. வெற்றி. 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 ரொம்ப தேங்க்ஸ் பா. போடே, உள்ள போய் ஷூக்கு பாலிஷ் போட்டு வை போ. டேய் சீதாராமா, நாங்க இருக்கோங்கிற தைரியத்துல பொண்டாட்டி அடிமையாவும் நினைக்க கூடாது, அதிகாரமும் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க. சாரி தலைவரே. ஓஹோ, இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? இப்படி 10 பேர் முன்னாடி என்ன மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்திட்டல. என் தாலி மேல சத்தியமா சொல்றேன், ஒரு அடங்காப்பிடாரிக்கு வாக்கப்பட்டு உன் கதை கந்தலாக போகுது பார். என்னம்மா சாபம் விடுறியா? ஆமாய்யா, இது பழிக்குதா இல்லையான்னு பார். சும்மா கட்டவரில் இப்படி காமிச்சிட்டா பழிச்சிருமா? என்ன அடக்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு பிறந்து வரணும். அது எப்ப பிறந்து எப்ப வளர்ந்து எப்ப வருது அத பாப்போம். பாய்.
என்னங்க என்னங்க இன்னைக்கு ஓ முகத்துல முழிச்சிருக்கிறேன். இன்னைக்கு பொழுது என்ன ஆக போகுதோ என்ன? காஃபி சாப்பிடுங்க. காஃபி? என்னடி காஃபி போட்டிருக்கிற? நல்லா தானங்க போட்டிருக்க. நல்லா இருக்கா? எதுத்தா பேசுற நீ? என்ன கெட்ட கெட்ட கனவா வருதே. நிம்மதியா ஒரு தூக்கம் தூங்கலாம். ஆண்டவா, காலங்காத்தால என் பொண்டாட்டி கையால அடி உத வாங்காம எந்த திட்டும் வாங்காம இன்னைக்கு பொழுது நல்லபடியா முடியணுமப்பா. கடவுளே. என்னங்க என்னங்க, மணி 6 ஆச்சுங்க. எழுந்துக்கிறீங்களா? காஃபி கொண்டாந்துருக்கிறேன், அப்புறம் சூடு ஆறிடும். என்னையா காஃபி போட்டிருக்க நீ? ஆமா, நல்லா இல்லைல்ல? இனிமே நல்ல காஃபியா போட்டு கொண்டாந்து தரேங்க. ஏயா, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்றது? காலையில எழுந்த உடனே சுப்ரபாதத்தை போட்டுட்டு எழுப்புன்னு. அது என்ன நீ சொல்ற பச்சை கேட்க மாட்டேங்கிற? இல்ல இல்ல, மறந்துட்டேன். இப்போ போட்டுறேன். போய் போடு போ. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க எழுந்துட்டீங்களே, சுப்ரபாதம் போடலாமா? வேணாம், நான் போட்டுறேன். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्निकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त त्रैलोक्यं मङ्गलं कुरु उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ. பசு, ஏன் பாட்டு நிறுத்திட்ட? உங்களே இந்த கேஸ்ட போட சொன்னது? உங்க அம்மா தாம்மா காலைல எழுந்த உடனே சுப்ரபாதம் போடுன்னு சொன்னாங்க. அது என்ன இப்ப பார்த்தாலும் பொம்பளைங்களே படி பொம்பளைங்க எந்திரிக்கிறது? இனிமே இந்த வீட்ல ஆம்பளைங்க நீங்க பாடுறீங்க, அப்புறம் தான் நாங்க எந்திரிப்போம். ஐயா, எனக்கு இந்த சுப்ரபாதத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதம்மா. தெரியலன்னு என்ன அர்த்தம்? கத்துக்கோங்க. ஒண்ணு பண்ணட்டுமா? அது வரைக்கும் இந்த எஸ்பிபி பாடின சுப்ரபாதத்தை போட்டுமா? சரி பரவாயில்ல, ஆனா சீக்கிரமா கத்துக்கோங்க. சரிம்மா. இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் எப்போ சுப்ரபாதத்தை கத்துக்கிட்டு எப்ப பாடி எல்லாம் என் தலை எழுத்து. கா கா இங்க இருக்கியா? அக்கா, அர்ஜென்ட்டா ஒரு 500 ரூபாய் பணம் கொடு. எதுக்குடா? எப்ப பார்த்தாலும் 500 கூட 1000 கொடுன்னு இதே தொலைய போச்சு. ஐயோ, இன்னைக்கு என்ன கிழமை மறந்துட்டியா? ஞாயிற்றுக்கிழமை. ஓஹோ, ஐயா கிண்டிக்கு போறீங்களா? பசுவை கட்டி போட கயத்தோட ஒருத்தன் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்தா புடிச்சு கொடு. ஐயா, புரிஞ்சுக்காம பேசுறியே. நம்ம பசு உன் சீமந்த புத்திரன் பசுபதி பால்காரன் தங்கச்சியோட விளையாடிட்டான். இப்ப காசு கொடுக்க கண்ணாப்பினான்னு கத்தி கலாட்டா பண்ணுவான். முதல்ல என் கூட வா. எங்கடா இருக்காம? பால்காரன் கேக்குறியா பசு கேக்குறியா? பால்காரனதா. சுசுறுப்பா இருந்து 200 கிலோ வெயிட்ட போட்டு எங்க வர போற நீ? நம்ம வீட்லயே வந்து கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டானா? வரேன். யோ, வர்றீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? யோ, கத்தாதியா? அக்கா வராங்கல்ல, வெயிட் தூக்கிட்டு வர வேணா? எப்ப வர்றது? யோ, எதுக்கு என் வீட்டு வாசல்ல வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க? உனக்கு வேற வேலை இல்ல? ஏன் இல்ல? 10 மாடு வளர்க்குறேன், கூட ஒரு தங்கச்சி வளர்க்குறேன். அதுக்கும் பொட்டும் பொண்ணாங்க தானா? பூவும் பொட்டும் வச்சு வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். வித்தியாசமான ஆளியா நீ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்ன வயசுல பொட்டு புண்ணாக்கு போட்டு வளர்த்தேன். இப்ப அதெல்லாம் சாப்பிடுறது இல்ல. இப்ப போஸ்டரா? அது நீ சொல்றது பசுவை சொல்றியா இல்ல தங்கச்சி சொல்றியா? ஆட்டத்தாயா? அப்ப தங்கச்சிக்கு சாப்பிட என்ன கொடுப்ப? போயா புண்ணாக்கு பால் கொடுத்து வளர்க்குறியா? சி, வாய் முடுறா. யோ, நீ எதுக்கு எங்க பசுவை தேடி வந்திருக்க? எல்லாம் என் தங்கச்சி கல்யாண விஷயமா தான். அதுக்கும் எங்க வீட்டு பசுக்கும் என்னையா சம்பந்தம்? லவ் லெட்டர் கொடுத்து என் தங்கச்சி மனசை கெடுத்துட்டான். அதுக்கு இப்போ ஒரு வழி சொல்லணும். சுத்தி வளைக்காம விஷயத்துக்கு வாயா. எவ்வளவு பணம் வேணும்? 10,000 ரூபாய். யோ, என்ன அது பசு மாட்டு வேலை கேட்குற? இந்த பார், எங்க வீட்டு பசு பால் கலக்கிற பசு இல்ல, பால் குடிக்கிற பசு. அக்கா, நீ 5,000 ரூபாய் கூட, அதுவே போதும். என்ன 5,000 ரூபாய் சொல்ற? வெறும் லவ் லெட்டர் மேட்டர் தானே, அதுக்கு 5,000 ரூபாய் பத்தாதா? சரி குடியா, ஜால்ரா. வர்றமா? வராத போ. இந்த பாராக்கா, பாராவான ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதுறதும்
இவனை மாதிரி யாராவது ஆள் வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போகிறதும் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இவனாலே நம்ம சொத்து சுகம் அழிய போகுது. நீ என்ன பண்ணு, இவன் நல்ல பண்ணா பார்த்து இவனை கல்யாணம் பண்ணி வச்சு. ஆமாப்பா. டேய், இவனுக்கு காதலிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இதுக்காக என் பணம் எவ்வளவு செலவானாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா இந்த ஜென்மத்துல இவனுக்கு கல்யாணம் கிடையாது. வேலையை பார்த்துட்டு உள்ள போடா. சரிங்க. ஐயோ ஒன்னும் இல்லை மாமா, இந்த எருமையை பசுன்னு தானே பேர் வச்சாங்க, இப்போ மாத்திட்டாங்களா? இது சரிங்க, போடா உள்ள போடா. யோ, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. என்ன சந்தேகமா இருக்கு? வளையல் சைஸ் சின்னதா தான் இருக்கும், சரியா இருக்காது, சொல்லிட்டேன். இதோ பார், வளையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆசைப்பட்டு நான் வாங்கியிருக்கேன். இப்போ என்ன போட்டு பார்க்கணுன்ற? போட்டு பார்ப்போம், சரியா இருந்தா இருக்கட்டும். இல்லைன்னா என்ன, கடை பக்கத்துல தான் இருக்கு, போய் மாத்திட்டு வந்துருவோம். எடு வளையல. உங்களுக்குலாம் சொன்னா புரியாத. ஆமா, எங்களுக்கு புரியாது, பொம்பளைங்களுக்கு தான் புரியும். என்ன அருமையா டிசைன் பார்த்து வாங்கியிருக்கிறேன். கையை நீட்டு, போடுறேன் பாரு. போடுறதுக்கு அப்புறம் கையை பாரு. கை வலிக்குதியா? விடியா. சும்மா ஒன்றும் பேசாத. விடியா, கை வலிக்குன்னு சொல்றேன்ல, சொல்ல கேளியா? விடியா, சும்மா கை வலிக்குதியா? விடியா, ஒன்றும் பேசாத. ஏண்டா டேய், பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட கைய பிடிச்சி அசிங்கம் பண்றடி. யாரியா நீ? நான் ஆபத் பாந்தவமா. பொம்பளைங்களுக்கு எங்கெல்லாம் தொல்லை வருதோ அங்க நான் வந்து நிப்பேன். அதனால தான் தெரு தெருவா சுத்திட்டு இருக்கேன். பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லம்மா. ஏன் எதிரிலேயே ஒண்ணு என்னம்மா? ஆமா, அடிச்சி வாய முடியா? மூட முடியாதும்மா. இந்த அடி அடிச்சிருக்கிறிய அம்மா, உனக்கு நான் என்னம்மா துரோகம் பண்ணேன்? இந்த ஆள் பட்ட பகல்ல உன் கையை பூச்சி இழுக்கிறானேன்னு காப்பாத்தலாமேன்னு அடிச்ச. நல்லது செஞ்சா பின்னிட்டிய. என்னையா நல்ல செஞ்ச? அவர் யார் தெரியுமையா? யாரு? என் புருஷன். முத என் பொண்டாட்டிக்கு ஆசைப்பட்டு வளையல் வாங்கி யாருமே இல்லாத இடமாச்சேன்னு உட்கார வச்சு கையை பிடிச்சி வளையல் போட்டு விட்டுக்கிட்டு இருந்தா, கூப்பிட்டு ஏன் என்னன்னு கூட கேட்காம அந்த அப்பு அப்புரியா? நீ நல்லா இருப்பியா? ஏண்டா வளையல் வாங்கினிய மூதேவி, வீட்டுல போய் போட வேண்டியது தானே. இந்த இடம் தான் நான் கட்சிது உனக்கு. உன்னையெல்லாம் நான் அடிக்க மாட்டேன். இவர் நல்லவர். ஐயோ பொண்ணு ரங்கம், என்னத்தான் தேவை? தேவைதான். போயிட்டே இரு. ஆசைப்பட்டு வளையல் வாங்கி அடி வாங்கலாம் தான் மிச்சம். போயிடலாம் வா. பொண்ணுரங்கம் நீயா? என்னப்பா இது, உடம்பெல்லாம் வீரத்தழும்பா? வீரத்தழும்பு நினைச்சேன், இதான் சொல்லுவேன். எப்படி ஏற்பட்டது? இன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு என்ன கேக்குறியா? நான் சொல்றேன். இன்னைக்கு என்னாச்சுன்னா, ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தேன். எல்லாரும் அதான் செய்வாங்க. இல்ல, நான் நடந்து வந்த போது பஸ் ஸ்டாப்ல பார்த்தா ஒரு பொம்பளை நின்னுகிட்டு இருந்தா. ஒரு திருடன் வந்து அந்த பொம்பளையுடைய தாலியை பறிச்சுட்டு ஓடணும். அப்புறம் நான் விடலையே. என்ன பாதி கேட்டியா? அவனை துரத்தினேன். அவனோட நாவோட நாவோட அவனோட கடைசியா அந்த திருடனை பாஞ்சி புடிச்சிட்டான். உடனே அந்த திருடனை புடிச்சு அவன் கையில இருந்த தாலியை வாங்கி அந்த பொம்பளை கிட்ட கொடுத்த. அப்ப அந்த பொம்பளை மூஞ்ச பாக்கணுமே. என்ன ஆச்சுப்பா?